Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோட் இது ரொம்பவே காமெடியாக போகும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 3. நம்ம ரீமரோ கிங் காசியில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போது அந்த பிளாக் ஸ்மித் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறான். ஆமாம் வெஸ்டா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆக்சுவலி நான் வெஸ்டாவையும் தான் கூப்பிட்டேன். பட் ஆனால் அவன் வந்து ராஜா முஞ்சிலே எப்படி என்னால் முடிக்க முடியும், நான் வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலாவில் இருக்கேன், அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்டா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கிங் காசல் கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த கரிப்டஸ் அழிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினீங்களாமே அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி அது டீமன் லார்ட் மலிம் தான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். அன்றைக்கி இவர் இப்படி தாங்க காமெடி பண்ணார் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறான். உண்மையிலே அது டீமன் லார்ட் மலிம் அப்படிங்கவோ அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே ராஜா சரி நான் நம்புகிறேன், நீயும் நம்புன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன சொல்கிறான். டீமன் லார்ட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் ரீமரோவை பாராட்டுறான். அந்த டைமிங்கில் ரீமரோ நாட்டில் கண்டுபிடிச்ச அந்த ட்ரிங்க்ஸை வந்துட்டு ஷோனா எல்லாருக்குமே கொடுக்குறா. அந்த கண்ணாடி கிளாஸ் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிங் காசல் சொல்கிறான். அது போக அந்த கண்ணாடி கிளாஸில் கூல்ட்ரிங்க்ஸை கூலிங் பண்ணுறதுக்காக ஒரு மேஜிக் சர்க்கிளும் இருக்குது. என்ன இதில் விஷம் கலந்துருக்கான்னு டவுட்டாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், அந்த டவுட்லாம் எனக்கு உன் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் காசல் அதை குடிக்கிறான். அது வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். நம்ம ரீமரோ இப்போ அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கவும் ஆல்கஹால் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ப்யூட்டர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு கிங் சொல்லணுமே, ஆக்சுவலி இது எங்கள் நாட்டில் தான் தயாரிக்கும், பட் இப்போ பழங்கள் பத்தலை அப்படிங்கிறதுனால பக்கத்து நாடான அனிமல் கிங்டமில் வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே அந்த கிங்கும் கூட இருக்கிறவனும் உர்சேனியாலையா டீமன் லார்ட் கேரியன் கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி டீமன் லார்ட் கேரியனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ சொல்லவும், டீமன் லார்ட் மலியும் டீமன் லார்ட் கேரியன் இந்த மாதிரி டீமன் லார்ட் கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் தானாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். எங்கள் நாட்டுக்கு கிங்டம் ஆஃப் ஃபேல்மியூத்தில் இருந்து தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது, பட் அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த கிங் சொல்லுவோம். கிங்டம் ஆஃப் ஃபேல்மியூத் நம்ம யோமோட நாடுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த ஃபேல்மியூத் நாட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கேட்குறான். அந்த நாட்டோட ராஜா எவனே எனக்கு கவலை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டுனா அவர் ரொம்பவே பேராசை பிடிச்சவன், அவன்கிட்ட ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்து பேசு, அண்டு நம்ம நாட்டுக்கு இனிமேல் நீயே ஆல்கஹால் சப்ளை பண்ண அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக ஏன் மாஸ்டர் பண்ணுவார், அவரு தான் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு, இல்லை இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் வந்து குடிச்சுக்கிட்டு வளரிக்கிட்டே தள்ளாடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அவள் குடிச்சிட்டு கீழே விழ போகிறான். நம்ம ஸ்லைம் கரெக்டான டைமிங்கில் போய் பிடிச்சிருந்தான். இவளுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோனா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறா. இவங்க சிரிக்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்லைம் அவளை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கான். சரி ஓகே நீயும் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஷோனாட்ட சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்லைமோட கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு உங்கள் எல்லார் கூடயும் நட்பாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லவுமே நம்ம காப்டா கைத்தட்ட ஆரம்பிக்கிறான். உடனே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி மான்ஸ்டர்ஸ் அண்ட் மனுஷங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட கனவு கிட்டத்தட்ட ஆல்ரெடி நிறைவேறிடுச்சு. ஏன்னா மனுஷங்களும் பீஸ்ட்டும் ஆல்ரெடி ஒத்துமையாக தான் அந்த டுவார்கார்டில் இருக்கீங்க. என்னோட ஜூரா டெம்பஸ்ட் நாட்டில் மான்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அப்பாடா நல்லபடியாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நினைக்கவும், ரொம்பவே பொலைட்டாக பேசுகிற, அப்புறமா கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசுகிற, மக்கள்கிட்ட சிம்பத்தி எதிர்பார்க்குற ஜோரா டெம்பஸ்டோட ராஜா மாதிரி பேச கற்றுக்கோ, ஒரு கிங் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிங் காசேல் வந்து நம்ம ஸ்லைம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். போன ஜென்மத்திலேயே எனக்கு பேச வர்றது, இந்த ஜென்மத்திலேயே அதே கதையாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, இந்த கிங் காசேல் நமக்காக நிறைய அட்வைஸ் தரான், ரொம்ப நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கும். இப்போ அஃபிஷியல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஸ்லைமோட ஃபேவரட் இடத்துக்கு காப்டாவை கூட்டிகிட்டு போகிறான். காப்டா மெயினாக ஷியானுக்கும் ஷூனாக்கும் தெரியக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகுறாங்க. நிறைய எல்ஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம ஸ்லைமை தூக்கி வச்சு எல்லாருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லைம் நல்லா அந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம காப்டாவை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே க்யூட்டான அழகான ஒரு எல்ஃப் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம காப்டாவோட ஹார்ட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியலை. நீ எனக்காக என்ன தருவ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்னோட லவ்வையே தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த காப்டா அங்கே ஃப்ளாட்டிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த பார்ட்டிக்கு என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்கிறான். இந்த இடத்த நம்ம நல்லா இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இங்கே நம்ம காப்டா வித்தெல்லாம் காட்டி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த அழகான ஹெல்ப் பண்ணி நம்ம காப்டா கிட்ட ரொம்பவே லவ்வபுளாக பேசவும் அவன் மயங்கி கீழே விழுந்துருதான். இப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பார்டெண்டர்கிட்ட அவங்க நாட்டில் தயாரித்த அந்த ஆல்கஹால் எல்லாத்தையும் கொடுக்குறான். இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்க. உங்களோட ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ப் சொல்கிறா.
நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஆமாம் உங்களோட ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்கள் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறதும் உங்கள் ஸ்பீச்லேயே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உங்களோட ஸ்பீச்சுக்கு நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நம்ம ஸ்லைமோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ரூமில் போய் சைலண்ட்டாக படுத்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் பசங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஷூனா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா. நம்ம ஸ்லைம் அதிர்ச்சி ஆகுறான். அவள் செம டென்ஷனில் இருக்கா. இவளுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், எங்கே போகிறாங்கன்னு கேட்டாங்க, நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்ஸா சொல்கிறான். அட கவுத்தட்டி ஏடா அப்படின்னு அவன் பேசவும் பார்த்தா அந்த இடத்துக்கு ஷியான் வரா. எங்ககிட்டயே சீட்டிங் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு ஷியான் வருத்தப்படுதா. நீங்களும் தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையுமே பிடிச்சி வச்சுருந்தாங்க. உங்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் ரீமரு, பட் ஆனால் எங்களுக்கு இதில் கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியானும் சோனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரீமரு அவங்கள கவுக்கிறதுக்காக க்யூட் ஃபேஸ் வச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஷியானோட சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு ஷோனா சொல்லவுமே நம்ம ரீமருக்கு தூக்கி வாரி போடுது. ஷியான் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. கிங் காசல் அப்போவே சொன்னார் ரொம்பவே நல்லவனாக நடந்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கும். ஒரு 3 நாளாக குறைச்சிக்கிட கூடாதா அப்படின்னு கேட்கவும், இல்லை ஒரு வாரத்துக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ரீமரவும் மற்றவங்களும் டெப்பஸ் நாட்டுக்கு கிளம்புறாங்க. எங்கள் கிங்டம் ஆஃப் அல்மியூஸில் இவன் தான் சாம்பியன் யோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு யோம் கிட்ட போயிட்டு, உங்கள் டீமில் மேஜிக் ஆளுங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் திறமசாலியாக இருக்கேன், உங்கள் டீமில் ஜாயின் பண்ணவா அப்படின்னு கேட்கவும், நீ அவ்வளோ திறமசாலியாக தெரியல அப்படிங்கவும், நான் வேணால் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோம்க்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஆர்க்லோட தோக்கடிச்சது நம்ம ரீமரு தான், இந்த யோம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப சிம்பிளான மேஜிக்கை வச்சு ஈஸியாக அவள் தோக்கடிச்சிருந்தா. பரவாயில்ல நீ திறமசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவோம். என் பேர் மியோலான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ மியோலான், என்னோட பேர் யோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். அவள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இப்போ அவன்கிட்ட கை கொடுக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஸ்லைம் பாருக்கு போயிட்டு நம்ம ஷியான் கிட்டேயோ ஷோனா கிட்டேயோ மாட்டிக்கிட்டு வர காமெடி சும்மா வேற லெவலில் செம காமெடியாக இருக்கும். பட் ஆனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அந்த லெவலுக்கு உங்களுக்கு அது காமெடியாக பட்டுச்சா என்ன அப்படிங்கிறது தெரில. அதை முடிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.